ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழி அருளாளர் வாழி அணியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாரும். நமஸ்தே. நம்ம தேவப்பெருமாள் பராபர வருஷ 8ஆம் திருநாள் விசேஷமாக பெருமான் இந்த தினத்தை பிரத்யேக தினம் என்பதை அற்புதமான கோடாரி குறித்து திருவண்ணாமலை நமக்கு சேவை சாதிச்சிருக்கார். இந்த ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்தில் எப்பொழுதும் போல வசந்த மண்டபத்தில் நடைபெறக்கூடிய விசேஷமான உபன்யாசம் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்தோட இயல் இசை நாடக வடிவில் எப்படி சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஹஸ்தகிரி மாதத்தில் நமக்கு அருளை செய்து தேவப்பெருமாள் வைபவத்தை சொன்னாரோ அதே போல இன்னைக்கு 8ஆம் திருநாள் வேலுரை உற்சவம் நடக்கிறதுனால 4 கவி பெருமாள் கலியன் அவருடைய வைபவத்தையும் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோடான சுவாமி ஸ்ரீ வேதாந்தேஸ்வரிய வைபவத்தையும் சேர்த்து அனுபவிக்க போறோம். நம்ம எல்லாரும் இப்ப விசேஷமாக திருவைந்தை ஸ்ரீவே 6ஆம் முதல் சுவாமி 4 கவி பெருமாள் என்று 4 கவிதையும் உள்ளடக்கியதான கலியனுடைய ஸ்ரீசூக்திகளின் வைலட்சண்யத்தை நமக்கு ஒரு சங்கீத உபன்யாசமா இப்போ பண்ண போறார். அவருக்கு பக்க பலமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளராக தினந்தோறும் எழுந்தலிருந்து இதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்ரீவே செல்லிமேடு சுதர்சனாச்சார சுவாமி. அதுபோல இசை என்பதே நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது. அதுவும் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளோடு சேர்ந்து அந்த இசையை நாம் அனுபவித்தோம்னா அது இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான அருமருந்து ஆத்மாவுக்கும் தேகத்திற்கும் என்பதாக ஆயுர்வேத சிகிச்சையில் தலை சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் திருமதி சைந்தவி அவர்கள் இங்க வயலின் இசையோட இந்த இசை மாலையை நமக்கு அளிக்க இருக்கிறார்கள். விசேஷமான இந்த உபன்யாச வைபவத்தை நாம் எல்லாரும் கேட்டு கலியன் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் ஆழ்வாராச்சாரியர்கள் அத்தனை பேருடைய அனுகிரகத்தையும் நாம் பெறலாம். நல்ல ஒரு சங்கீத உபன்யாசத்தை கேட்கக்கூடிய நல்ல தருணம். இப்போ நாம் எல்லாரும் அதை சிரவணம் பண்ணி கிருத்தார்த்தர்களாக ஆகலாம். आत्मगुणाढ्यति
எத்திசையும் உணர்ந்தோடு இழைத்து விழுந்தாரும் தரும் நகரில் முக்கியத்தில் அட்டிகிரியருளால கிடைத்தலும் நான் அட்டிகிரியருளால எத்திசையும் உணர்ந்தோடு இழைத்து விழுந்தாரும் அடைத்ததும் நான் அருளாளருக்கு அடைத்ததும் அதன் பிறகு சோழ ராஜாவிடம் ஒரு அதிகாரியாக
வேலை பார்த்து வந்தார். சத்ருக்களை எல்லாம் அழிப்பதிலே வல்லவராகையாலே அவருக்கு பரகாலன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை பெற்றார். தோல்வழியும் வால்வழியும் முழுமையாக கொண்டிருந்தார். இவருக்கு அந்தங்கர்களாக இவருக்கு 4 முக்கியலாம். காலூர்மான், நீர்மேல் நடப்பான், நேரில் மறைவான், கோலா வழக்கன் என்று 4 அந்தரங்க சிஷ்யர்களுக்கு புத்திகள். இவர் பக்கத்தில் ஒரு பூமி பிராட்டியுடைய அம்சமாக ஒரு ஆம்பல் நிறைந்த ஓடையிலே குமுதம்னு சொல்றவர் குமுதம்னு கேட்கலாம் அந்த அது நிறைந்த ஒரு ஓடையிலே ஒரு வைசனாலே எடுக்கப்பட்டு பூமி பிராட்டியுடைய அம்சமாக ஒரு அழகான ஒரு சிசு கண்டெடுக்கப்படுகிறார். அவளுக்கு குமுத மலர் இடையிலே பிறந்ததனாலே கண்டெடுக்கப்பட்டதனாலே ஒரு குமுதவல்லி என்று பெயர் வைத்தார்கள். அந்த குமுதவல்லி 4 வழியும் குமுத மனமாக நின்று வளர்ந்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு ஒரு யுவதியாக ஆன பிறகு அவளை கண்ணுற்ற நம் கலியன் அவரை தன்னுடைய அவளை அவன் மேல் காதல் கொண்டு அவளை திருமணம் புரிய வேண்டும் என்று நினைக்கிறான் நம் கலியன். அதனால அந்த காலம் போல வஸ்திர பூஷணாக எல்லாம் கொண்டு கொடுத்து அவளை வந்து பெண்கேற்கிறார் அவருடைய அப்பா கிட்ட. அந்த பெண் சொல்றாள், கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கீங்க, கன்னியா வயதிய ரூபம் அப்படின்றது தான் அவளோட. ஆனால் விஷயத்த வெறும் ரூபத்தை பார்த்து வகிக்கிறவர் சுரூபத்தை பார்த்து வகித்தார். சொல்றா, சங்கசக்கர லாஞ்சனங்களோட பகவத் பக்தனாக இருந்து கொண்டு எவரொரு பாகவத தெரியாராதனம் பண்ணிக்கொண்டிருப்பவர்களோ நான் வேண்டுவது அப்படின்னு கேட்டார். ஆனால் கல்யாணத்துக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு, ஏன்னா அது வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரு அதிகாரியாக தான் இருந்திருக்கார் அந்த ராஜாங்கத்தில். இப்போ ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரே வழி இவர் வந்து ரொம்ப மனோதிரத்தோட இருக்கார், வைராக்கியத்தோட ஒரு பாகவதான் பாகவத ததியாராதனோட ஒரு பாகவத வித்தியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கார். ஆனால் தானும் அப்படியாக வேண்டியது அப்படின்னு இவருக்கும் ஒரு எண்ணம் தோன்ற உடனே போனார். திருநறையூர் நம்பி சன்னதியிலே ஒரு திருவிழச்செடியை பெற்றுக்கொண்டார். பிரார்த்தித்து பெற்றுக்கொண்டு நம்பியிடம் வந்து கூடவே திருவன்காப்பையும் திருவந்தாரத்தையும் கூடவே பெற்று வந்தார். அதையும் பிரசாதமாக பெற்று வந்தார். முதல்வரியை மனம் பெற்று வந்தார். மனம் பெற்றனாலே அவருக்கு கொடுத்த வாக்குப்படி நித்திய ததியாராதனங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 பாகவதாளுக்காவது நித்திய ததியாராதனம் அப்படின்ற ஒரு வாக்கு கொடுத்ததுனாலே அதையும் பண்ணிக்கொண்டு வந்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையை நன்கு வேண்டும். என்ன ஆச்சு, இந்த ததியாராதனம் பண்ண பண்ண இவருக்கு நிறைய திரவியங்கள் தேவைப்பட்டது. அந்த திரவியங்கள் தேவைப்பட்டதுனால அரசாங்கத்தில் இவர் அந்த நிறைய கலெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னாலே அதில் சேகரித்த அந்த திரவியங்கள் அதெல்லாம் கூடவே செலவழிப்பது. இவர்கிட்ட அந்த திரவியங்கள் போக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதான திரவியங்களும் இவர்கிட்ட கலைந்துட்டே இருந்தது. இதை கேள்விப்பட்டார் அந்த சோழராஜு. சரி, எப்போ வந்து இந்த தன்னுடைய அரசாங்க விதானிலேயே அவர் கை வைக்க ஆரம்பிச்சாரோ இனிமே அவர் விடையப்படக்கூடாது அப்படின்றனால பரகாரனை சிறைப்பிடிக்க சில சேவைகளை அனுப்புகிறார். அவரையெல்லாம் தன்னுடைய வாழ்வழியாலே விரட்டி அனுப்பி விடுகிறார் பரகாரன். அப்புறம் அந்த ராஜாவே சோழராஜாவே தரப்படி வேறார், நானே அவர் பிடிக்கணும்ட்டு. அப்போ அவருடைய கூட வந்த சேனைகள் அத்தனை பேரையும் இவர் விரட்டி அடிச்சுடுறார். பண்ணிட்டு இவர் வந்து சிறைப்பிடித்து போயிடுறார் அந்த ராஜா, சோழ ராஜா. இவர் அதுக்காக இல்லை, நான் சிறைப்பட்டது இவருக்கு அதை பற்றி ஒரு பெரிய கவலையோ அதை பற்றி ஒரு கலக்கம் இல்லை இருக்கு. ஆனால் இந்த தான் பண்ணி கொண்டிருந்த பாகவத தனியாராக ஒரு விசித்தி ஏற்பட்டு அப்படின்னு அதனாலே ஞாபகப்பட்டு அதனாலே கவலை இருக்கிறதா இவர் ரொம்ப தானும் எப்போ பாகவதால் தனியாரம் பண்ண முடியல, அதில் வந்து ஒரு விசித்தி வந்துருக்கோ ஒரு நடுவில் வந்து ஒரு இடையூறு வந்திருக்கோ, இனிமே தானும் சாப்பிடுவதில்லைன்னு இவரும் வந்து பிரதமர் இருந்திருக்கார். இதை கேட்டு அந்த ராஜாவுக்கு அவரவரை பிரபாவப்பட ஆரம்பிச்சார். இப்படி ஒரு வைராக்கியமா, சரி நான் நல்லா இருந்த வரைக்கும் இது பாகவத தனியாரம் பண்ணினோம், நமக்கு வந்து சிறையில் நல்ல உணவு கிடைக்கிறத இவர் சேகரிக்க வேண்டியதானே. அப்படி இவர் தன்னுடைய ஆகாரத்தை நிறுத்திட்டாரோ அப்படி இவருடைய ஒரு திட்டை பாகவத திட்டை இவருக்கு வந்து அவ்வளவு இருக்கு அப்படின்றதுனால அதை பற்றி என்ன பண்ணினார், இவர் நம்ம என்ன பண்ணுறது வச்சிருந்தார். ராஜா சோழ ராஜா ரொம்ப கவலைப்பட்டார். நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட ரொம்ப இல்லைன்னா வந்து ரொம்ப பராக்கிரமசாலி தான், நல்ல நல்லா ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் கஜானால கை வச்சு இந்த தனியாரம் பண்ணினாக்க அதுக்கு உண்டான தண்டனையாக கொடுக்க வேண்டும். சரி வாசம். இப்போ என்ன பண்றது, இதோட
இவர் இவ்வளவு ரொம்ப காவலர் ரொம்ப சிந்தனையோட இருந்ததுனால கையனுடைய சொப்னத்திலே பெருமாளை தோன்றி அவர் திரவியம் இருக்கிற இடத்த எங்க வந்து ஒரு ஐஸ்வர்யங்களா இருக்கு, இந்த இடத்துல வந்து நிறைய செல்வங்கள் பதிஞ்சு இருக்கு, அதை நீ 2 பேர் ஐஸ்வர்யம் போயிட்டு அதையே தோன்றி எடுத்து அதை வச்சு நீ வெளியில வந்துவிடலாம் அப்படின்னு ஒரு இதை சொப்னத்தை வந்து சொல்றாரு பெருமாள். அதை கொண்டு ராஜா வயிற்று போயிட்டு அங்கிருந்து தான் ராஜாங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை திரவியங்களையும் எவ்வளவு வேண்டிய மகாந்தத்தை டியூஷன் சொல்றாங்க அதெல்லாம் இவர் வந்து கடனெல்லாம் அடைச்சிட்டார். மிச்ச திரவியத்தை கொண்டு திரும்ப தொடர்கிறார் அவருடைய பாகவத தனியாராக. இப்படி ஒரு வைராகிய சிகாமணியாக இருந்த கலியர்கிட்ட அந்த ராஜா வந்து மன்னிப்பு கேட்டு அபராத சமாளம் பண்ணினா திரும்ப அவருக்குன்னு ஒரு பகுதியை கொடுத்து திருமங்கை அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தை கொடுத்து அதற்கு மன்னனாக ஆக்குகிறார். இப்படியாக திருமங்கை மன்னனாக ஆனார். அதுக்கப்புறம் நடந்துவிட்டு இவருடைய பாகவத தனியாராக இருந்தார். இப்ப என்ன பண்ணினா இன்னொரு வழியை ஆச்சரியத்தை பார்த்தார். இதுக்கு முன்னாடி வந்து கஜானார கை வச்சார். இப்ப இனிமே வந்து அது சரியில்லை, ஏன்னா ராஜாக்களுக்கு வந்து நிறைய அண்டைகள் வரும். இப்போ பார்த்தா சரி எப்படியாவது வந்து இந்த பாவன தனியாராக விடக்கூடாது. இதுக்கு அது வந்து ஒரு குறையும் ஒரு வெறியும் இருக்கு. முன்னாடி ஆரம்பம் உதவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயமானது இப்போ பாவன தனியாராக சாப்பிடாத இவருக்கே வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அது இல்லாட்டாக்க தனக்கு வாழ்வில்லை அப்படின்னு. ஆனால் என்ன பண்றது, களவாடியாவது பாகவத கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால எல்லாரையும் போராட்டங்கள்லாம் இருக்கிறது முன்னாடி 4 பேர் சொன்னேன். அந்த அந்தரங்கர்கள் அவரோட சேர்ந்துட்டு போராட்டவாடெல்லாம் களவாடி அவர்கிட்ட இருந்து தான் பெற்ற நிலையை கொண்டு பாகவதத்தை தியானம் பண்ணினார். இப்பேற்பட்ட ஒரு பரவ வைராகியரா எவர் அவர் இருக்கிறாரோ அப்ப இவர்தான் வந்து பகவத்கீதை பாகவதத்தையும் இருப்பார். அதனால இவர்தான் பக்திமான். அதனால இவர் பக்தியை கொஞ்சம் இவருக்கு அந்த வழியை மடை மாற்றி விட்டுட்டா இவர மாதிரி ஒரு பக்திமான் கிடைக்க மாட்டாரு. பெருமாளுக்கும் அவருடைய நிலை தான் இருக்கு. ஆனால் திருமணங்களை அப்படிங்கிற ஒரு இதுல பெருமாளை பிராட்டியும் புதுப்பதிகளை ஒரு அப்போதான் கல்யாணமான ஒரு தம்பதிகளாக நம்ம வந்துவிட்டார். இவர் வழக்கம் போது தன்னுடைய சகாக்களோட அவளையும் கொள்ளடிக்கிற போது அந்த பிராட்டி கிட்ட அத்தனை நகையும் வாங்கிட்டார். பெருமாள் கிட்ட அந்த மனமகனாக இருக்கிற பெருமாள் கிட்ட இருக்கிற அத்தனை திரவியங்கள் ஐஸ்வர்யங்கள் விவாதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டார். இதனால அவர் பாலில் போட்டிருந்த ஒரு வெட்டி அதை வந்து கைட்ட விடலை. அது என்ன பண்றது, அதனால பல்லால கழிச்சாலும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தார். பல்லால கழிச்சு அதனால தலையை மீறி வந்து இருக்குது. பெருமாளுடைய பிராட்டியுடைய திருவடியிலே இவருடைய திருவடி பட்டது. அதுதான் தாமசம். உடனே ஏதோ இப்ப கைட்டு முடிஞ்சதுக்கு அதை கைட்டார். கைட்டு அந்த பணம் கொடுத்த மூட்டையை நிர்வாக மூட்டையை எடுக்கணும். அப்படி போல தூக்கு மீறி வராது. அப்ப இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். எல்லாரும் ஒரு பூர்வாங்கமாக ஒரு அவதாரிக்காக தான் சொல்றேன். அப்ப இவரால் அந்த நிர்வாக மூட்டையை எடுக்க முடியும், தூக்க முடியும். அதனால அந்த பெருமாட்டே கேட்டார், ஏதோ மந்திரம் போட்டு கேட்டா முதல்ல வந்து ஒரு சின்ன இவ்வளவு நகைகளை கேட்டு இவ்வளவு பராக்கிரம் வலிமை இருக்கிற எனக்கு தோல் வலிமை இருக்கிற எனக்கு உங்களுடைய வெட்டியை கேட்க முடியல. அதுக்கே நான் வந்து ரொம்ப சாப்பிட்டேன். இப்போ இந்த நிர்வாகம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேரை நான் வந்து இந்த தூக்கி இருக்கிறது தோல். ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு அடிகளனுடைய மூட்டையை நான் தூக்க முடியல. ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கியா அப்படின்னு. ஆமா மந்திரம் நான் பண்ணலப்பா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தான் சொல்லுவேன். அதுதான் இது அதெல்லாம் இது ஆச்சா எனக்கு தெரியல. உன் காது கொடுங்க, காது திருமணத்திற்கு உபதேசிச்சா அப்பதான் பாடம் தெரியும் அப்படின்னு ஒரு திருமணத்திற்கு உபதேசிச்சா. அப்ப இருந்து இவர் ஆழ்வாரான. அதுக்கப்புறம் இவருக்கு பாட ஆரம்பிச்சார். பாடி வருந்தினேன் மனத்தாலும் வயில் பிறம் கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் கரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளார் உணர்வெறும் பெரும் பணம் நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் செல்லும் தந்திடும் அடியார் படுத்தியலாயினவெல்லாம் அருளொரு பெருநிலமளிக்கும் பலம் தரும் தந்திடும் பெற்றதாயின செய்யும் அறம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் நாராயண
நாராயணா என்னும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா திருக்குறுந்தாண்டம், திருநெடுந்தாண்டம், திருவெழுப்புத்திருக்கை, சிறிய திருவிடல், பெரிய திருவிடல் என்கிற ஒரு 6 பிரபந்தங்களை பிரகாசிப்பிக்கிறார். அதை அந்த ஒரு 6 பிரபந்தங்கள் கூட ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாரும் பாடுகிற ஒரு
இந்த கவியாக அந்த ஒரு கவிதையாக பண்ணுறது. அதுலேயும் ஒரு 4 விதமாக, முக்கியமாக 4 விதமாக இதை கொண்டு வருகிறார். அந்த 4 விதமான கவித்துவத்தில் இவர் திறமை பெற்றிருந்ததுனாலே இவரை 4 பெருமாள் என்று கூறப்படுகிறார். 4 என்னென்ன? ஆசுகவி, மதுரகவி, விஸ்தாரகவி, சித்திரகவி அப்படின்னு இந்த ஒரு 4 விதமான கவித்துவம். இந்த 4 விதமாக கவிகள் புனைவது, இந்த 4 விதமான கவிகள் புனைவதில் இவர் வல்லவராக இருந்ததுனால இவருக்கு 4 பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைத்தது. அதில் ஒவ்வொரு கவித்துவம் அப்படின்னா என்னன்னா, இந்த நினைத்த அல்லது நியமிக்கப்பட்ட மாத்திரத்திலே கவிப்புனையும் சாமர்த்தியம், கவிதா சாமர்த்தியம் கொண்டிருப்பவருக்கு ஆசுகவி அப்படின்னு பேர். நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சம்பிரதாயத்தை. கணிகாசலம் சுவாமி அப்படின்னு எழுதியிருக்கார் மாணி. அவர் சுப்ரசித்தராக எழுதிய மாணியர். அவர் ஒரு கணிகையில ஒரு 100 ஸ்லோகங்கள் பண்ணுகிற ஒரு சாமர்த்தியம் கொண்டிருந்தார். அப்படியாக இருந்தவர் நம்ம சுவாமி, நம்ம திருமங்கை ஆழ்வார் அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியராக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அப்படி நினைத்த மாத்திரத்தை எழுதுறது ஒரு திறமை தான் இல்லைங்க. ஆனால் அதுலேயே ரொம்ப ஒரு கடினமாகவோ அல்லது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படும்படியாகவோ இருந்ததுன்னா அதில் ஒரு ராகவம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ராகம் இல்லை அப்படின்னாலோ இல்லை ரசம் இல்லாமல் போயிட்டுனா அது பிரயோஜனம் இல்லை. அது ஒரு மாதுரியம் இருக்கும் இல்லையா, சுவைக்க தகுந்ததாக இருக்கும். அப்போதானே எல்லாரும் சுவானுபவம் கிடைக்கும். அது இல்லைன்னா வாய்ப்பாடு வரை ஆகிடும். அதனால அப்படி அந்த ஆசுகவியாக இருக்க செய்ததையும் தான் புனையப்பட்ட கவிதைகளிலே ஒரு மாதுரியம் இருக்கும்படி அது பெருமாள் அனுபவித்தார். அதனால அவருக்கு மதுரகவி அப்படிங்கிற ஒரு புகழ் கிடைத்தது. அதுக்கப்புறம் சரி மன்வார் சுவாமி எல்லாம் கவிதை பண்ணுவார், நினைத்த மாத்திரம் கவிதை பண்ணுவார். ஒரு 4-5 பெண்கள் ஒரு ஞாசதசகம் மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு தசகம் ஒரு 10 இது வரைக்கும் பாசனம் பண்ணுவார். அவ்வளோதான். அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோ வேணா ஸ்தாரமாக கவிதை இயக்க முடியும். அவருக்கு தான் நினைத்த மாத்திரத்திலையும் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப மாதுரியத்தோடு சேர்ந்து ரொம்ப அனுபவிப்பதற்கு ஏற்றதாக பண்ண முடியும், விஸ்தாரமாகவும் பண்ண முடியும். அப்படி நிறைய பண்ணியிருந்தனால அவர் விஸ்தார கவி, விஸ்தார கவியும் அதிலையும் வல்லமை பெற்றிருந்தால் விஸ்தார கவியன் என்று புகழப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆகாரத்தை தான் புனையப்படுகிற ஒரு அந்த கவிதையானது எப்படி இருக்கணும்னா, ஒரு அமைப்பை சொல்லி இந்த கோவிலை பற்றி ஒரு விமானத்தை பற்றி பாடு அப்படின்னா அந்த கவிதையிலே தான் ஏற்றுகிற பதங்களை கொண்டு அந்த வாக்கியங்களை கொண்டு அது விமானம் மாதிரி ஒரு ஆதாரம், அதனுடைய ஒரு ஷேப் சொல்றேன், அந்த உருவத்தை கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம திருக்குடந்தையில் இருக்கிற 6வது ஆழ்வான் விஷயமாக சித்திரக்கவி ஒன்று பண்ணினார். அவர் ஒரு தேர் அமைப்பில் அந்த பெருமாளுக்கு முன்னாடியே ஒரு கல்தேர், அவர் எழுந்திருப்பதே ஒரு கல்தேராக இருந்தது. இப்போ ஒரு சொல் தேர்வு சமர்ப்பித்தார்கள். அதுக்கப்புறம் மரத்திலையும் காவலியும் பண்ணினார்கள். இப்போ அதனால இந்த சித்திரக்கவி அந்த ஒரு தேரான ஒரு ஆதாரத்தை பண்ணதுனால ஒரு சித்திரக்கவி என்று அறியப்பட்டார். இப்படியாக 4 ஒரு கவித்துவம் இருந்ததுனால அதனால இவருக்கு 4 பெருமாள் அப்படிங்கிற ஒரு விருதுகளுக்கு அந்த காலத்தையே அமைந்தது. இதை இப்போ இவர் வீதியில போறபோதே இவருடைய பரிவாரங்கள்லாம் இவருடைய சிஷ்யம் சிஷ்ய பிறந்தவங்களா இருந்தாலே அவெல்லாம் இந்த விருது சிறண்டே தான் வருவார். ஆளுமை பெருமாள் அப்படிங்கிற விருதத்தை சிறண்டே தான் வருவார். இப்படி இதெல்லாம் நிறைய ஆழ்வாருடைய ஸ்ரீசூத்திரங்களை பார்த்தாலே இந்த 4 விதமான கணிப்பும் எப்படியெல்லாம் அவருக்கு பிரகாசமாக தெரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இவர் என்ன பண்ணா தன்னுடைய அதே சமயத்துல இதுக்குமே ஒரு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இருக்கு இல்லையா, இவர் பேர்பட்ட கவிதா சாமர்த்தியெல்லாம் உடையதாக இருந்தாலும் அதையும் ஆட்சேபிக்கிறதுக்கு பல பேர் அங்கே இருந்தார்கள். அவருடைய காலத்திலேயே இவர் 4 பெருமான் இவருக்கு விருது இருந்ததே அந்த பேர் ஆட்சேபித்தாலும் அந்த காலத்தில் இருந்தாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் அனுகிரகத்தினாலும் அதெல்லாம் அவளையெல்லாம் ஜெயித்து இவருக்கு அதை சிறப்படுத்திக் கொண்டார் அந்த விருதை. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இது நம்ம மேல சொல்லப்போம் எப்படி அமைந்தது அந்த விஷயம் மதாந்தரஸ்தர்களுடைய ஏடுகளே இதெல்லாம் காணப்படும். யார் இதை பற்றி இவர் ஒரு போட்டிக்கு போனதோ அந்த போட்டியிலே ஜெயித்து தன்னுடைய இந்த 4 பெருமாள்களை தான் சாதித்துக் கொண்டார் அப்படிங்கிறதோ வேற ஒரு சைவ எழுத்துக்கள் எல்லாம் காணப்படலை. நம்ம சம்பிரதாயத்தில் குரு பரம்பராக நிறைய இருக்கு. இப்படியாக இவர் முதலாவது எப்படி கிடைச்சது அப்படின்னா இவருடைய கிராமமாகிற விதேசமாகிற திருவாரி திருநகரி அப்படின்னு ஒரு விதேசம். இந்த லட்சுமி சுமன் அமிர்த கடவுளி தாயார் அப்படின்னு திருநகர்கள் பக்கத்திலே இருக்கிற இந்த இரட்டை திருப்பதிகள் மாதிரி அந்த திருநகரிங்கிற விதேசத்துல வேதராஜன் அமிர்தவல்லி தாயார் அந்த விதப்பெரு பெருமாள் தாயார் அந்த இடத்துல போய் மங்களாசாசனம் பண்ணுகிறார் இவர்.
கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருந்து எங்கள் மடமானினை போதமென்று வெள்ளி மலை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அள்ளலம் பூங்கழலி அணியாலி புகவர்களோ அணியாலி புகவர்களோ கதிச்சோரம் விதச்சோரம் ஐயங்கபச்சோரம் அங்கனாச்சோரம் அபிமன்மானசச்சோரம் மம ஜன்ம ஜன்மாச்சித பாண்டுச்சோரம் வந்தே ஹரிம் சதா வந்தே கள்வன் கொல் யானரியே ஆகதற்கலு சகி சோரா ஆகதற்கலு சகி சோரா அமிர்தவல்லி மனோகரகலு சகி சோரா அமிர்தவல்லி மனோகரகலு சகி சோரா அப்போ திருநகரிக்கு சமீபத்திலேயே உள்ள ஒரு கஷேத்திரங்கள்ல ஒன்று சீர்காழி இப்ப சொல்லப்படுகிற காழிச்சீராம வில்லார் அப்படிங்கிற ஒரு பிரதேசம். நம்ம மூலவர் திருவிக்கிரம பெருமாள் விராட்டி லோகநாயகி தாயார் அந்த உற்சவருக்கு மூலவருக்கு திருவிக்கிரம பெருமாள் நாளையில் உற்சவருக்கு தவிட்டுப்பான தாடாளன்னு பேராகும். அங்க எதனால அப்படி வந்து சொல்றேன், அந்த சைவர்களுடைய ஆதிக்கத்தினால இந்த ஊர்ல வந்து ஒரு பெருமாள் வழிபாடே இல்லாம போயிடுச்சு ஒரு காலத்துல. அப்ப என்ன ஆச்சு, இந்த கஷேத்ராதீசனான தாடாள பெருமாளுடைய உற்சவர் என்ன பண்ணா வெளியில தூக்கி எடுத்தார். அப்போ அந்த பெருமாளையே தனக்கு மூச்சாக கொண்டிருந்த ஒரு பாட்டி இவா கண்டப்பட்டாக்க தெருவு பெயின் விடுவாதனால தன்னுடைய வீட்டுல ஒரு தவிட்டு பானையில இடம் வச்சிருந்தாலும் அந்த பெருமாள், அதனால ஒரு தவிட்டு பானை தாடாளன்னு பேர். அந்த நிலைமையில தான் அப்படி இருந்த ஒரு ஸ்திதியில தான் ஆழ்வார் அந்த ஊருக்கு எழுறார் அந்த சீர்காழி காழிச்சீராமன் இருக்கு. அப்படி போறபோது என்ன பண்ற, இதனுடைய சிஷ்ய பிருந்தங்கள்லாம் ஆதிவி பெருமாள் வந்தார் அப்படின்னு ஒரு விருது ஊதிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே காலகட்டத்துல அந்த காழிச்சீராமன் நகரத்துல ஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்ற சைவ புறவர் ஞானசம்பந்தர் அந்த ஒரு சைவ சமய புறவர் அவரும் அந்த ஊரிலே இருந்தார். அப்ப வாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த ஒரு பெருமாள்லாம் ஒருத்தர் இருக்கிற எல்லாரும் இந்த பாட்டியுடைய தவிட்டு பானையில் இருக்கார் அந்த பெருமாள். கோவிலும் ஒன்றும் அப்போ கோவில் பிரஸ்தாரம் எதுவும் இல்லை. இப்போ இவர் தான் பண்ணா இவருடைய சிஷ்யர்கள்லாம் வாசல்கள் பார்த்தாக்க இவர் மாற்றமா வரா, இவரை இந்த திருமணி ஆழ்வார் எழுதுல பண்ணிட்டு வரா, இவர் ஊரில் பெரிய தேஜஸோட இருக்கார், பிரபாசாலியா இருப்பார் போறதுக்கு இவரை சுற்றி இந்த சிஷ்யாலாம் மாதவி பெருமாள் இருந்தான்னு விருது ஊதிலே வரா. நிறைய வாத்தியங்கள்லாம் வச்சிருந்து அவ சிஷ்யர்கள்லாம் இதை பார்த்தா நம்ம ஞானசம்பந்தர் நம்மளுடைய ஆச்சாரியர் உள்ள குரு இருக்கா,
இவரை விட இன்னொருத்தர் ஒரு மாலுமி பெருமான்னு ஒருத்தர் வந்து வெள்ளாகும், அப்படி யாரும் இருக்கவே முடியாது அப்படின்னு எப்பவும் ஒரு சிஷியர்களுக்கு தன்னுடைய ஆச்சாரம் மேல இருக்கிற ஒரு திருப்தி, அது தப்பு இல்லை. அவன் வந்து நம்மள்கிட்ட இதை ஆட்சேபிச்சிட்டாங்க. இந்த எங்க குரு இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இந்த விருதத்தோட இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அதோட வேற இல்லை, அப்படி இருக்கவே முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க அந்த விருதத்தை உதவி வேற விளையாடுங்க. அதனால இங்க உங்களை மேல பார்த்து அளவு பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒருத்தர் கைகால் வந்து 2 பட்சங்கள் கைகால் பண்ண நானா சொல்லலாம், நீசா சொல்லலாம் அப்படின்னு ஒரு கைகால் பண்ண இல்லையா. இவர் வந்து தான் இதை சொல்லத்தான் சொல்லுவோம், ஆளுகை பெருமாள் தான் சொல்லத்தான் சொல்லுவோம். ஏன்னா எங்க குரூப் வந்து இது உண்டு, இந்த யோகியதை உண்டு, நீ வா சொல்ற ஆழ்வாருடைய பரிவாரங்கள் அவா சொல்றா, அப்படி சொல்றது உங்க யோகியதை இல்லை அப்படின்னு அவா சொல்றான். 2 பேருக்கும் கைகால போட்டு பார்த்தா இதை பார்த்த உடனே சரி நான் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், பாருங்க என்ன அவர் வந்து யோகியதை இல்லை, இப்போ வந்திருக்கிற கலியனுக்கு 4 பெருமாள்னு அந்த மிருத போட்டுக்கிறது யோகியதை இல்லைன்னு சொல்றேன். சரி இப்போ என்ன போட்டு அவா வந்து போட்டுதான் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப அது என்ன ஒரே வழி, அவர் அதை வந்து அதை நிரூபிச்சுட்டாக்க அப்ப போட்டுக்கலாம்னு, அப்போ ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது அப்படின்னா ஆஹா தாராளம். என்ன பண்ணணும், எங்க குருவாகிற ஞானசம்பந்தர் எப்படி சொல்றாரோ அவர் சொல்கிற விதிக்கு ஏற்பட்டவாறு இவர் வந்து ஒரு கவிதை பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நாங்கள் வந்துடுவோம், நாளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ராஜசமான காரியங்கள் இப்போ போட்டிக்காக வச்சு சண்டைக்கு போறது அப்படிங்கலாம் ஆழ்வாருக்கு அபிமதம் இல்லைதான். இதெல்லாம் என்ன பண்றது, தனக்கு பாகவதாரால் நியமிக்கப்பட்டு கொடுத்த விருது. அப்ப என்ன ஆகிடும், இவ்வாளுக்கு இது ஒரு சின்ன கலவரத்தாக நம்ம விட்டுட்டாக்க அவன் பெரியவாள் கொடுத்த பிரசாதத்துக்கு அதுக்கு வந்து அதுக்கு இது இல்லாமல் போயிடும், ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்ப அதையும் நாம வந்து இது பண்ணிக்கிட்டோம். சுவாமி தேசிகன் எதனால எல்லா போட்டிக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒத்துட்டார். பாதுகாசாஸ்திரம் கூட எது பெருமாளுடைய லீலையா இருக்கட்டும், இருந்தாலும் தனக்கு ஒரு சிற்பம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு பத்தலாக்கிட்ட போயிட்டு ஒரு கிணறு மாடல் அவசியமே இல்லை. இதுதான் அவர் வந்து தன்னுடைய பெருமை பறைசாற்றணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சர்வதந்திர சுதந்திரம்னு எப்போ வந்து விராட்டி கொடுத்துட்டாலோ அதை ஒரு நிரூபித்துக் கொள்ள வேண்டியது ஒரு கடமை ஆயிடும். ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு கடமை, ஒரு பொறுப்புன்றதை அவர் உணர்ந்ததுனால சுவாமி தேசிகன் எல்லா விதமான போட்டியை ஒத்துட்டார். அதுக்கு இது யார் காட்டுற வழி அப்படின்னா திருவங்கியாளர் காட்டுற வழி. இந்த கலவரத்துலாம் அவருக்கு ஈடு இல்லை, அவருக்கு வந்து இதெல்லாம் அவருக்கு கிட்டம் இல்லைன்னா அப்புறம் நான் நிரூபிச்சாதான் தனக்கு பெரியவாளாக கொடுத்திருக்கிற அந்த விருதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால ஒத்துட்டார். சரி ஆஹா, அதுக்கு என்ன உங்களுடைய குரு வந்து உங்களுக்கு ரொம்ப வசதி தான், அவர் சொல்ற என்ன விதி சொல்றாரோ சொல்லட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கவி சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துட்டார். இப்போ என்ன பண்ணா, இதுக்காக ஒரு நாள் அங்கே எல்லாரும் பொதுவான ஒரு இடத்துல கூடினார்கள். அங்கே ஆழ்வார் தன்னுடைய பரிவாரங்களுடைய வந்து சேர்ந்தார், ஞானசம்பந்தரும் தன்னுடைய பரிவாரங்களுடைய வந்து சேர்ந்தார். அப்ப 2 பேரும் அங்க வந்து போட்டிக்கு உட்காருகிறாங்க. அந்த போட்டிக்கு 2 பேரும் சேர்ந்துட்டார். அப்படி சேரும்போது முக்கியமாக இந்த ஆழ்வார் எதுக்காக வந்துட்டாரா, ஆடாளாக எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அந்த திரும்பவும் அவருக்கு வந்து திருவாராதனம் திரும்ப பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அதனால இந்த போட்டி கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ணினா, அந்த ஞானசம்பந்தத்தை கேட்டு அதுக்கு முன்னாடி என்னுடைய குலதெய்வம் இருக்காங்க, அதனால அதை போய் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த தாடா எங்க இருக்கா அப்படின்னு போனார். அந்த பாட்டியை கழிச்சு போனார். அந்த பாட்டிக்கு அந்த பெருமாள் எனக்கு நல்ல காமி பண்ணார். அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமாக, யாரும் வந்து இதை பார்த்தாலே பரிசீலி போயிடுவாரான்னு பயந்துருந்தேன், இந்த ஆசையா செய்யணும்னு கேட்டு அப்படின்ட்டு அந்த பெருமாள் வந்து எடுத்து காமிச்சார். அந்த தவிடுமான காலையே வந்து கால் பண்ணியிருந்தார். சரி வந்துட்டார், போட்டி எனக்கு எடுத்து வந்துட்டார். அப்போ இந்த ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஆஹா போட்டி ஆரம்பிக்கலாமா, யாருக்கலாம் ஆகடி எனக்கு போய் காலம் செய்ய சொல்லிட்டார். இதற்கே ஒரு இது வந்து தைரியம் வந்து நம்ம ஜெயிக்கிறது தைரியம் இருக்கணும், அதனால ஒரு சந்தேகம் இல்லை. அந்த பெருமாளை வெளியில் கொண்டு வந்துடலாம் திரும்ப அந்த தாடாளத்தமாக நமக்கு எல்லாருக்கும் சரியாக வேண்டும் இருக்கப்படாத அந்த தைரியம் ஆரம்பிச்சிடலாம். அப்ப ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த கஷேத்திரத்துடைய மகிமையை பாடலும் அது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு குரல் பாடும் அப்படின்னா சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு குரல் பாடும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கேட்டு நாங்கள் இருக்கிற எல்லா காலையும் விழுது உடனே இவர் பாடினார், ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மன்றேண்டி, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மன்றேண்டி, உலகமெங்கும் நீரடியார் ஒழுங்கி ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மன்றேண்டி, உலகமெங்கும் ஓரடியார் ஒழுங்கி கருதவே நான் மாமலிகை சிறந்து
எப்படி இதை உடனே பாடினார் நாம சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுட்டு
இந்த மாதிரி ஒரு வாசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் ரொம்ப உலகாங்கிதம் அடைந்தார். ஏன்னா கத்தாரே காமருவர் இல்லையா, அதனால இவருக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அதனால நாம் கேட்டது புரிஞ்சுட்டு இவர் பாடிட்டாரு. நாம வந்து ஒரு குரல் பாடப்படாத அந்த சிஷ்யாலாம் நினைச்சார். ஆனா நாம வந்து ஒரு குரலால் பாடப்பட்டு ஒரு குரல் பாடுன்னு தான் சொன்னோம். ஆனா இவர் வந்து விஸ்தாரமாகவும் பாடியிருக்கார். தான் சொன்ன வாக்கியத்தை அர்த்தத்தையும் கொஞ்சம் பாடினார். இவர் ரொம்ப கொண்டாடினார். ஏன்னா எப்படி ஆகுது அப்படின்னா, எதனால வந்து இந்த ஒரு குரல் அது விளக்கம் இல்லையா, ஞானசம்பந்தருடைய சிஷ்யால ரொம்ப புரிஞ்சா சொன்னார். சிஷ்யா ரொம்ப புரிஞ்சா இருக்கும், தலை இருக்க வால் இருக்க ஆடணும். நான் சொல்றேன் உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னா ஆழ்வார் கரெக்டாக தான் பண்ணியிருக்கார். ஆழ்வார் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு புரிகிற அளவு நான் சொல்லலன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா திருக்குறள்ல 610வது குறள், மடியிலா மன்னவன் ஏதும் மடியாளந்தான் தாய அதெல்லாம் ஒன்று அப்படின்னு ஒரு குறள் வருது. உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் எப்படி மண்ணுலகம் அனைத்தையும் தன்னுடைய அடியாரை அளந்தாமோ அதுபோல சோம்பல் இல்லாத ஒரு ராஜா, ஒரு மன்னவன் என்ன பண்ணலாம், அவனுடைய ராஜ்யம் வந்து விரிந்து பறந்திருக்கும், அவனுடைய ராஜ்யமானது விரிந்து பறந்திருக்கும், எல்லா இடத்துலையும் அவனுக்கு அடங்காத இடம்ன்றது ஒரு இல்லை. எப்படி திருவிக்கிரம பெருமாளுக்கு அடங்காத இடம் அப்படின்னு அவனுடைய திருவடிக்கு அடங்காத இடம்னு ஒரு இல்லையோ, அது மாதிரி சோம்பல் இல்லாத ஒரு ராஜாவுக்கு அடங்காத பிரதேசம் ஒன்று இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் பாடினார். அதனால என்ன பண்ணார், அதனாலதான் இந்த மனசுல கொண்டுதான் சம்பந்தர் தனியார் என்ன சொன்னார், ஆழ்வார்கிட்ட ஒரு குரலால் பாடப்பட்ட ஒரு குரலை பாடு. ஒரு குரல்னா வாமனாவதாரத்தை குறிக்கிறது. குரலாக சிறியதுன்னு அர்த்தம் இல்லையா, வாமனாவதாரத்தை ஒரு குரல் என்றும் அவனை பாடினது ஒரு குரல். அதாவது திருக்குறளாக திருவள்ளுவர் ஒரு குரலாக தன்னுடைய ஒரு குரலாலே ஒரு குரலை பாடினார். அதனால அப்பேற்பட்டவனை இது பாடுன்னு அவர் சொன்னார். அதை தான் நான் சொன்னேன். அதை புரிஞ்சு அழகா ஆழ்வார் பாடியிருக்கார். அதனால இந்த ஆழ்வாருடைய ஆசிரியர்களுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த கட்டத்தை இது பண்ணி வச்சார், தீர்த்து வச்சார். இந்த ஒரு இதனால இனிமே வந்து தாராளமாக இவர் வந்து அந்த இதை பண்ணலாம், 4 மாநில விருதத்தை போடலாம். அதோட மட்டும் இல்லை, என்னுடைய சந்தோஷத்துக்கு சொல்றேன் பாட்டாளர் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் தான் அதற்கு வைத்திருந்த வேலை அவருக்கு சமர்ப்பித்தார். இன்னைக்கு ஆழ்வார் வச்சிருக்கிற ஞானசம்பந்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்றது நம்ம ஐதீகத்துக்கு இப்படி ஸ்ரீராம நகரம்னு பேர் இந்த நிவேசத்துக்கு. பஜரே மகானச திரிவிக்ரமம், பஜரே மகானச திரிவிக்ரமம், ரசமித சகல சம்சாரேஷரம், பஜரே மகானச திரிவிக்ரமம், கனகரன பிரியம் பாவவினா அவர் பெருமாள் திருமங்கையாளராக கொண்டாடுகிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய இந்த பதிகத்துடைய கடைசியில ஆழ்வார் தன்னுடைய இந்த மாதிரி ஒரு விருதுக்கு தானே ஞானசம்பந்தர் வந்து கொடுத்தார். பல விருதுகள் அவர் வாங்கினார். இதெல்லாம் தானே சொல்லிக்கிறார். செந்தமலத்த எண்ணனைய மறையோர் ஆடி சீராம விண்ணவரை செங்கல் மாலை அங்கமலத்தடமையல் சூ ஆடினாடன் அருள்மாறி அறக்கமுக்கி அடையா சீதும் குங்குமலர் குழலியற்பேள் மங்கைகள் ஒற்றவேல் பதகாலன் கலியன் சொன்னேன் கந்தமதன் சந்தமுகத் தமிழ் மாலை பற்றும் வந்தார் தன்னுடைய அத்தனை விருதுகளையும் ஒரே பாசத்தில் போட்டு தன்னுடைய பரிசுத்தி பாசத்தில் பண்ணார். இப்படியாக இந்த ஞானசம்பந்தருடைய அவர் கொண்டாடிய விஷயம் ஞானசம்பந்தருக்கும் இவருக்கும் ஆழ்வாருக்கும் நடந்த ஒரு போட்டி. அதனாலே நமக்கு கிடைச்ச ஒரு பாசனம் கிடைத்த காய்ச்சிராம நேரம் விஷயமாக அந்த நாடாள விஷயமாக நமக்கு கிடைச்ச ஒரு அவருடைய அனுபவமாக கிடைச்ச பாசனங்கள் இப்படிலாம் இருந்தது. அவருக்கு 4 பெருமான் கிடைச்சது. இப்படி பாடுறது மிச்ச இவருடைய கவிதா சாமர்த்தியத்தை நாம் பார்க்கணும் இல்லையா. இன்னொன்று சொன்னாராம், இவருடைய பெருமை பாடுறதுக்கு சம்பந்தருக்கு இன்னும் பொறுக்கலையாம், அதாவது அது போதும் போனலையாம். அதனால இவருடைய கையில பார்த்து இன்னும் பாட உட்காந்து 2 பேரும் படிச்சுவா இல்லை ஒருத்தர் பரஸ்பரம் அவருடைய இதை சொல்லிக்கிறார். சொல்றார்
நான் ஒரு பாடல அடியுண்ட நெடுவாளை கதாவில் தப்ப கயத்துக்குள் அடங்காமல் சிம்பில் பாய அடியுண்ட உயர்த்தின் பழத்தால் ரூபம் அடியுண்டு உரைத்திடும் ஆலிநாடா ஆலிநாடான்னு சொல்ற வடியுண்ட பெருமானை வைத்து பாடி பதம் பெற்ற பெருமானை கவியன் பெற்ற கொடியொன்று நின்பவனை எதிரே குறிப்பிட்டால் இரண்டும் குருவந்தாளே அப்படின்னார். என்ன அர்த்தம்னா, இந்த எம்பெருமானிடமே செல்வாக்கு கிரகணம் பண்ணின பெருமாளே, என்னுடைய பெண் என்ன பண்ணா, நீங்கள் வருவதை காண்பதற்காக உங்களுடைய ஊர்வலம் வந்திருந்தது, உங்களுடைய சிஷ்ய பிரந்தத்தோட அதை பார்க்கறதுக்காக வந்தார். அப்ப பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு அவளுடைய மனசை நீ திருடிட்டு, அப்ப ஆத்துக்கு அவள் வரல, என்ன வந்து அவள் சரீரம் மட்டும் வந்துடும், மனசு இல்லாம மனசை நீ திருடிட்டு அப்படிங்கிற பொருள் கொண்டு இந்த ஒரு பாசத்தை பாடினாரா. ஞானம் வந்த கலியனை கொண்டாடி ஆழ்வாசமா இருக்கிறார். அவர் பாடினேன் சைவக்குறவர்கள் ரொம்ப சைவக்குறையில ரொம்ப வசதி. ஆனால் ஒருத்தர் அதான் ஒரு பாகத லட்சணம் அவனையும் இவர் கொண்டாடுகிறார். அதுக்கு ஆழ்வார் பாடினார், வருங்கை நுறுங்கை சிதறி செந்தேன் பொங்கி மறுக்கரையில் குளக்கரையில் மதையோட பெருக்கெடுத்து வந்தோரும் செய்யும் பாழி பிள்ளையார் சம்பந்த பெருமாள் அப்படின்னு அவரை கூட்டு எரி அருப்புலால் மனிதனே அனலால் இருந்த அங்கத்தை பூம்பாவை ஆக்கிறோம் என்று இருக்குமது கடவந்து நிலவால் இருந்து இவளையும் ஒரு பெண்ணாக இயல்புதானே அப்படின்னா, ஏன் உமால அந்த பத்திரை என்ன பார்த்ததுனால அவளுக்கு ஒரு இடமா போயிட்டா, ஒரு சரீரத்தை வந்து நீர் குறைஞ்சவரா அப்படின்னு இங்க வந்து பெரிய சம்பந்தனுடைய சரித்திரத்தில் இருந்தான். இந்த ஒரு பிரஸ்தாந்தம் சம்பந்த பெருமாளே மயிலையில தங்களை மனப்பதற்காக ஒரு காத்திருந்தாள் ஒரு பெண். அவள் பூப்பறிக்க செல்கிறாள். அப்படி பூப்பறிக்க சென்றவருக்கு ஒரு அறம் பாம்பு ஒன்று தீண்டி அது வந்து மாண்டு போயிடாள். அப்போ அவருடைய நெருங்கும் கூட்ட வச்சே நீ வந்து அவருடைய உடம்புல நீ உயிர்ப்பித்தீரே, அப்படி இருக்கிறது இவ்வளவு காப்பாற்றுறது பெரிய கட்டமா அப்படின்னு இவர் பரஸ்பரம் 2 பேரும் கொண்டாடுதா அப்படிங்கிறத ஒரு ரசிகர்களுடைய சம்பாதனை இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சார். அதுக்கப்புறமா இந்த ஆசிரியருக்கும் அவருக்கு இயந்தது. அதுக்கப்புறமாக மதுரை கவின்னு சொல்லுவாங்க இல்லையா, மதுரை கவித்துவம் அப்படிங்கிறது முன்னாடி சொல்றாங்க. இங்கே அந்த இணைச்ச மாற்றத்தை நியமிக்கப்பட்ட மாற்றத்தை பாடுறதுக்கு ஒரு பெருமை இருந்தாலும் அதே சமயத்தில் அந்த பாசங்கள் எப்படி அமைகின்றன அப்படின்னு பலவிதமான இடத்துல பார்க்கக்கூடிய அதுக்கு மதுரை கவித்துவத்துக்கு ஒரு 2 பாசங்கள் எடுத்துப்போம். இந்த பெரிய சொல்லிட்டு 7ஆம் வருஷத்துல ஒரு அதிகம் மாறாரு. ஒரு நெடில் கூட இல்லாம ஒரு பாத்திரம் ஒரு வழி. அதாவது இந்த நெய்ங்கிறது ஒரு நெடில் எழுத்துதான். எப்போ நெடில் ஆகுதுன்னா ஆரம்பத்தில் வந்தா ஒரு மதத்துடைய ஆரம்பத்தில் இந்த கை இருக்க எடுத்து போட்டு அதே ஐ சேர்த்தாங்க கையில் ஆகணும். அந்த நெய்ங்கிற எழுத்து ஆரம்பத்தில் வந்தா அது நெடிலாகும். ஆனால் கடையில் வந்தாக்க அது தொழிலாகிடும். அது மாதிரி ஏன்னா நிறைய என்ன அடுத்த சித்திர இங்கே கை வந்து இதுதானே நெடில் எழுத்தாங்க. இது எப்படி வந்து ஆழ்வார்த்தனாக இப்படி தொழிலாக இது வேண்டும் சொன்னா அப்ப இந்த ஒரு வியாக்கணம் தெரிஞ்சுக்கணும். இந்த திருக்கணபுரத்துல அந்த முகாதார பாடல் இந்த கைங்கிற எழுத்து ஒரு சீருடைய முதல்ல ஆரம்பத்தில் வரும்போது இது வந்து வெளியிலாகும், இடையில வரும்போது அது தொழில் அப்படின்னு ஒரு வியாக்கணம் இருக்கு. இது தமிழ் வியாக்கணம் இருக்கு. இதை ஒட்டிதான் என்ன பண்ணா தேவன் பாசம் நிறைய பண்ணினாங்க ஆழ்வார். இதை ஒட்டி நம்ம கையினுடைய கருத்துறை சும்மா இருக்காரா அவர் பண்ண கருத்தாக்கிமம் அவருடைய வைணவத்தை பிரபந்தத்தை நம்மளுடைய தினச்சரியா நம்முடைய ஆன்மீகத்தில் தினசரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அஞ்சலாக்கி பாசமாக அமைத்தார். அதுல முதல் பாசத்தில் எழுத நம்ம இந்த காலத்தில் எழுதுறோம் கலியறி சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுவேன். அதை கொண்டு ஆரம்பித்து நிலை பெருமாய நிலை
பாசுரங்களிலும் நம்ம திருமங்கையாழ்வாரை ஒட்டியே இவரும் அந்த ஒரு நெடுநீட்டு இல்லாமல் படி காமித்தார். நம்ம சர்வதந்திர சுதந்திரால் நாம் பேசிக்கிறோம் இப்படி பண்ணினார். அப்புறம் இன்னும் பல பாசுரங்கள் இது ஒரு மதுரை வைப்பதற்கு ஒரு உதாரணம். இன்னும் பல பாசுரங்கள் எடுத்துக்கலாம். திருக்குறள் ஆதியை வென்ற கண்ணார் கலவியே பாவியே நாகனின் அதனுவே பழுத்தொழிந்த ஊதிசேரன்னம் சூழ்குழல் குடந்தையானே பாவியே பாவியார் பாவியே நாயினே சூழ்குழல் குடந்தையானே பாவியே பாவியாரே பாவியே நாயினே. ஒரு பாட்டு நிர்வேதத்தில் எப்படி தான் வந்து இந்த பகவத் பக்தி பண்ணாமல் நிர்வேத காரியை பார்க்கிறமே இல்லோ அந்த மாதிரி நான் குழந்தையானை பாடாமல் அவரை பக்தி பண்ணாமல் இப்படி நான் பாட வச்சுட்டேனே அப்படின்னு பாவியே நாயினே மீண்டும் பாடுறார். நிறைய பாசம் திருக்குறள் நாடகத்தில் ஒரு பாசம் அது மாதிரி சொல்வாராம். இந்த திருக்குறள் நாடகத்திற்கு அதில் இருக்கிற ஒரு மென்மை, அதில் இருக்கிற ஒரு மதனுடைய மென்மையாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு அர்த்தம் தற்காலத்தினுடைய மென்மையாக இருக்கட்டும். இது வந்து ஒரு பூவுடைய ஒரு நலம், ஒரு ரோஜா புத்தம் இருக்குது. அதோட நலத்தை ஒத்ததாக இருக்கலாம் இதோடைய மென்மைக்கும். இதில் பிரிட்டிஷ் வாங்க ஆச்சார உதரம் இது வந்து ஜூஸ் வாங்க ஆட்சிக்காரர் இந்த பாதுகாப்பு வியாக்கியானம் பண்ணினா அது மென்டல் கசிங்கிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் வாங்க அப்படி ஒரு பாதுகாப்பு அப்படி ஒரு பெருமை உண்டு. அது மாதிரி ஒரு பாசம் அமைந்திருக்கு. இந்த மாதிரி பாசம் பல பண்ணினா கருமாமி உருவாக்கனல் உருவான பாடல்கள் நிறைய பாசங்களை கொடுத்தார். அவருடைய மதுரைக்கு ஒரு உதாரணமா இருக்கும். இதுல இருக்க ஆதர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் இதை சொல்லிட்டே வர திருக்குறள் நாடகத்தை சொல்லும் போது மூவரின் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை உலகை மேய குடும்பமித்திரனை இன்பப்பாவினை பச்சை தேனை ஐம்பொன்னை அவர்கள் சென்னி பூவினை புகழும் கொண்ட என் சொல்லி புகழ்வர்தானே. அவர்கள் சென்னி பூவினை புகழும் கொண்ட என் சொல்லி புகழ்வர்தானே. இப்படி ஆதர சென்னி பூவினைங்கிறதுதான் தெய்வநாயக சாஸ்திரத்துல தேசியம் எடுத்துட்டார். எல்லாமே கைவரை கருத்துட்டு காமிச்சுட்டே வராதியா நிரூபிச்சு சுரகிரீட்டம் காந்தமங்காரமாலா விகடித மகரந்த ஸ்னிக்தபாதாரவிந்தகாரா பசுபதிவிதி பூஜ்யா பத்மபத்ராயதாக்ஷா பனிபதி குலநாதா ஆத்மானம் தேவநாதா தேவநாதா அப்படி எப்படி ஆழ்வார்ல எழுத்தாரோ அதே அமரசிந்தி கூறி அப்படிங்கிறது இல்லை. பிராந்தமந்தாரமானால் விளைந்தவர்களுக்கு சிந்தவாதாரா அப்படிங்கிறது இருக்கிறார். திருவேந்திரபுரத்தின் பெருமான் அவருடைய திருவடிகளில் எப்பவும் வந்து இந்த ஏழுகள் அவருடைய திருவடியை சேர்க்கிறார் இல்லையா. அவன் வீட்டத்தில் இருந்த அந்த மகரந்த புஷ்பங்கள்லாம் கீழே உணர்றதா அதுல இருக்கிற தேன் எப்பவும் இவருடைய திருவடியில ஒழுங்குதான். அந்த ரசத்தை
இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சுவாமி தேசியம் காமிச்சார். இதனால தான் ஒவ்வொன்றும் அந்த கலியனை ஒட்டியே பாடினால்தான் இவரை கலியனுடைய குறைபாடுகள் அப்படின்னு விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பல பாசங்கள் எடுத்துக்கலாம். குடல் பித்தார் குஞ்சி குடல் பித்தார் மகரம் சேர்த்துயில் பாடிலங்கியார் எய்வல்ல வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் இருவராய் வந்தார் என் முன்னே தாமரைவாய் கமலம் போல் தாமரைவாய் கமலம் போல் அன்னினையும் மகனும் அறியுமன் தாமரைவாய் கமலம் போல் அன்னினையும் மகனும் அறியுமன் அவன் நிலைமை கண்டும் தோழி அவன் நிலைமை கண்டும் தோழி அவரை நான் தேவருக்கு அஞ்சினோ அவரை நான் தேவருக்கு அஞ்சினோ அவர் நிலைமை கண்டும் கோரி அவரை நாம் தேவன் சொன்னோமே அப்படின்றாம். என்னுடைய பிரகார நாயகியான பாவத்தை எப்படி பாடினார் நெடுந்தாண்டகத்தை. இப்படி பல அவசரங்கள் நிலையாளாகின் வணங்க வேண்டாயேயாகினும் என் முலையாள ஒரு நாளும் நகரத்தாளாகவே கிளையாளீத திரளாயா திருமைய மலையாளா நீயாள வளையாளமானோமே திருமைய மலையாளா நீயாள வளையாளமானோமே நீயாள வளையாளமானோமே. என்ன பாவம்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு ஸ்நேகிதர்கள் சந்திக்கிறார்கள். சொல்றா நீ இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை காப்பாற்றாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பிரிய ஸ்நேகிதர் பிரியம் ரெண்டு பேரும் பாஸ்போம். அப்படி இருக்கிற போது அவன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா சந்தோஷம் வந்து அவன் புரிவளிக்க வேண்டாம் சொன்னா நீ வந்தாலும் மற்ற நாள் நீ வரல அப்பவும் கஷ்டமா இருக்கு. இப்படி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பார்த்துட்டேன் இப்போ ரொம்ப துக்கமா இருக்கு. என்னடா அப்படின்னு ரொம்ப நாள் இவனை காணாத போது இவனை காணாதனால ஏற்பட்ட துக்கம் இப்ப வந்துட்டாங்க திரும்ப சீக்கிரம் கிளம்பி போயிடுவானே தன்னுடைய ஸ்தானத்துக்கு அப்படிங்கிற துக்கமா திரும்ப போயிடுவானே அப்படின்னு. அதனால இப்படியாக நீ இருந்தாலும் துக்கம் இல்லாட்டாலும் துக்கம் அப்படின்னு அது மாதிரி இந்த சொல்ற இந்த திருமங்கத்தை எம்பெருமான பாடுறார் இந்த உதாரணம் அழுவார் நீ நேர்ல ஆப்ஷன் வந்து இவனை எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணேன் அப்படி பண்ற போது என்ன ஆகுது அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாது இல்லையா. அப்ப என்ன ஆகுது எங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப வெறுத்து போடும். வெறுத்து போறதுனால என்னுடைய கையில் உள்ள வலைகள்லாம் அளவு போறாம உடஞ்சி போடுறான். கையில போட்டிருக்கிற வலையெல்லாம் உடஞ்சி போயிடுது. ஏன்னா இவனை பார்க்க சந்தோஷத்துல மூடிப்புனாலே உடம்பெல்லாம் வெறுத்து போறது. அதனால அந்த கை வலைகள் உடஞ்சி போறது. சரி சரி வந்து திரும்ப வந்து அதை பெரிய அளவுல பண்ணி அதை போட்டுடலாமே அதை கட்டலாம் சின்ன பார்த்தா பெருந்து போறது. அதனால வலை உடஞ்சி போடுறது பெருசா பண்ணி போட்டுருக்காரு அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லை ஏன்னா பெருசா பண்ணி போட்டா என்ன ஆகுது நீ உன்னை திரும்ப மறைஞ்சு விடாக்கே அப்பப்போ இங்கே இருந்தா தேவை. நீ மறைஞ்சு போயிடும் போது கை உடனே சுருங்கி போயிடும், உடம்பு விரிஞ்சு போயிடும், அப்போ கீழே விழுந்து போயிடும். அது எப்பவுமே நீங்க வளைய போட்டு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீயால வளையாட மாட்டோம் அப்படின்னு இந்த வளைய போட்டுறது நீ விட மாட்டேங்கிறதா அப்படின்னு திருமையை பெருமாள் இந்த நெஞ்சிய சமயம் இந்த அம்மங்கி அம்மாள் அப்படின்னு
சம்பிரதாயத்தில் நம்மங்கிய மாநிலத்தில் எழுதுகிறார். அவர் நோஸ் ஆகிவிட்டார் ஏதோ ஒரு சமயத்தில். அப்போ இந்த நஞ்சியர் அவர் போய் பார்த்தார். அவர்கிட்ட கொஞ்சம் சிறப்பு விசாரிக்கு அவர் போய் பார்த்தார். அவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அப்போ அம்மா சொன்னார், இன்னும் தெரியல பெருமாள் என்ன படித்து பார்க்குறான் அப்படின்னு சாச்சார். அதான் வாங்கிடுவார். அப்போ நஞ்சியர் சாச்சாரா இன்னும் அதிசயம் இல்லையே இருக்கு. இந்த பாசனத்தை சொல்லி பாசத்தை செலுத்து சொன்னா நீயா விளையாட மாட்டோம்னு அதுதானே பெருமானோட அன்புடைய பிரகாரமே. அதனால அவர் பற்றி பார்க்கறவங்க நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பல அவசரங்கள்ல நம்மளுக்கு இந்த முதலீடு காமிக்கிறார். இன்னும் பேரொருளாளர் சம்பந்தமாக பெரிய சுந்தரோடு பேரொருளாளன் பெருமான் பேரறிந்தவர் தொழிலும் பேரொருளாளன் பெருமணி மாணவச்சு வைத்த பேரொருளாளன் பெருமை பேசி திருமாமலை பெற்று நினைக்கும் கோயில் பெற்ற பேரொருளாளன் பெற்ற தலைவனின் கோமான் பேரொருளாளன் முதலாய் அப்படின்னா பல பிரகாரங்களில் பேரொருளாளனுடைய பெருமை பாடுகிறார் ஆழ்வார். இது முதல் வைத்ததுக்கு ஒரு சான்று. அப்புறம் விஸ்தாரம் முன்னாடியே சொன்னோம், இவர் ஆசிபதியாகி அந்த கணத்துல நியமிக்கப்பட்ட நிலையத்தில் நினைத்த கணத்துல பாடுறது மட்டும் இல்லை, மதுரமாகவும் வழிபாடுவார் அப்படின்னு ஒரு 2 கணிப்பத்தை இங்க அனுபவிச்சோம். அதோட முதல் விஸ்தாரமா பாடக்கூடியது. சரி, ஏதோ தனக்கு இருந்த ஒரு ஆதங்கத்தினாலே பெருமாள் இருந்த காதல்னால ஒரு பிரகார நாயகர் குறுந்தாண்டவர் பாடினார் அப்படின்னு பார்த்தா உடனே அது போல நெடுந்தாண்டமா பாடினார். அதே திருமணம் சிறிய திருமணம் ஒன்று பாடினார். அதே போல பெரிய திருமணம் பாடினார். இப்படி இன்னும் நிறைய சில திவ்யதேசங்களுக்கு ஒரு 10 பாட்டு மட்டும் பாடினார். சில திவ்யதேசத்துக்கு 100 பாட்டு பாடினார். திருநங்கைகளுக்கு ஒரு 100, திருக்கணமுக்கு ஒரு 100, 100 பாடினார். இப்படியாக விஸ்தாரத்துக்கு ஒரு அதில் இப்படி ஒரு பாடல்கள் பாடினார். ஆனால் திருக்குறளுக்கு நம்மாழ்வாரே 13 பாசனங்கள் தான் பாடினார். 5 பாசம் 5 பிரபந்தங்கள் சேர்ந்து ஆழ்வாரை 5 பிரபந்தங்கள் சேர்ந்து நம்மாழ்வாரே பிரபந்தம் சேர்ந்து. ஆனால் திருமங்கையாளர் என்ன பண்ணார், தன்னுடைய 5 பிரபந்தங்களையும் எல்லா பிரபந்தங்களையும் 6வது ஆழ்வார பாடினார். அதெல்லாம் போராட்டம் வராமல் முதலுக்கு மட்டுமே ஒரு பிரத்யேகமாக இருக்க வேண்டாம். அதனால அங்கங்கே அவங்களை பாட்டா போடலாம். தனியா அவனுக்குன்னு ஒரு பாட்டு இவனுக்கு தான் இன்னொரு இறைவன் காட்டாமா அப்படின்னு ஒரு தனி பிரபந்தமா பாடினார். திருவிழிப்பூத்திருக்கை அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். அது சித்திரகவியாக பாடினார். அந்த சித்திரகவி அப்படிங்கிறத திருக்குழந்தை முன்னாடி சொன்னவே 6வது ஆழ்வாருடைய வாசஸ்தலமே ஒரு கல்லினால் ஆனது. அதுக்கப்புறம் சொன்னார், இப்போ மரத்தால் ஆன தேர் ஒன்று பண்ணினார், சிறிய தேர் அப்படின்னார். அப்புறம் அதெல்லாம் போராது தன்னுடைய சொல்லினால் ஆன தேராக ஒரு பண்ணினார். அது இந்த திருக்குழந்தை பெருமானுக்காக சித்திரகவியாக பண்ணினார். அது திருவிழிப்பூத்திருக்கை அப்படிங்கிற பிரபந்தம். அதுல ஒரு பேரும் தீர்வலக்க விஷயம் ஒரு முறைய ஜனகின்றனை ஒரு முறையில் சுடர் நீதி என்றார் மகிழ்நிலங்க விருந்தாமலைய ஒரு சிறகுரிய ஈரை ஈரைய திரள்வாய் வாழிரட்டனை மடி நானிலம் வேண்டி ஒப்பினோடு மாறி இனங்கு மாறி இரும்பிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூல கலந்தனை 1 2 1 2 3 2 3 2 1 இப்படியாக வர்ணனம். அதாவது ஒரு பேருடைய நிலைகள் மேல இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த நிலைகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி அதே மாதிரி ஆதாரத்தில் இந்த உற்சாக அப்படின்னா எழுபூத்திரைக்கு ஒரு தமிழ் ஒரு இலக்கணம் இருக்கு. 1 முதலா ஓர் 7 ஈரா சென்னையின் ஈரை நிலம்பெறும் திரிதர 8 எழுபூத்திருக்கு அப்படின்னு மாறன் அலங்காரம் ஒரு தமிழ் இலக்கண கிரந்தம் அதுல இருக்கு. 297 பாடல்கள் இது மாதிரி இருக்கலாம். இப்படி அந்த இலக்கணத்தை கொண்டு இவர் திருவிழிப்பூத்திருக்கைன்னு ஒன்று பண்ணார். இதை கேட்டார், ஏன் சுவாமி ஏன் முக்கூத்திருக்கைன்னு இருக்கக்கூடாதா, ஏன் 5 இருக்கக்கூடாதா, இல்லை 9 கூத்திருக்கைன்னு இருக்கலாம், ஏன் 7 இருக்கேன்னு என்ன ஒரு ஏன் பாடலாம் அப்படின்னா அதுக்கு பெரியானவர் சாதிப்பார் 70 பாடிய பெருமாள் திருக்குறள். அதனால இவர் 7 இருக்கை தான் பாடினார் அப்படின்னு சாதிப்பார் ரசமா. இப்படி யார் சொன்னார், இந்த மாதிரி இவருக்கு ஒரு 4 கவிகளையும் 4 விதமான கவித்துவம் இவருக்கு இருந்தது அப்படின்னு இந்த அனுபவிச்சோம். 4 கவிகளும் 4 கவித்துவம் இவருக்கு இருந்தது. அதனால இவருக்கு இவர் ஒருவருக்காக இந்த 4 பெருமாள் அப்படிங்கிற ஒரு விருதானது இவருக்கே பொருந்தும் அப்படிங்கிறது இதை பார்த்தோம். இந்த மாதிரி இந்த பிரதி வருஷம் அடிவர்கள் செஞ்ச ரொம்ப பிரமாத்த இவருக்கு சிவசாச்சாரனால பிரதி வருஷம் வருஷம் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்ச முடியும். பேரொருளாவுடைய திருவடியில இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அதை இந்த வருஷம் கொடுத்தார். இன்னைக்கு குதிரவாகனம் குதிரவாகனம் திருமணி தொடக்கம் பெரிய திருமணி தொடக்கம் அப்படின்னு ஆச்சார். ஆனால் கையின் சம்பந்தமாக இதான
வேணும் நியமிச்சார் சுவாமி. ஆனால் சரி இருக்கட்டும் யதாசக்தி இந்த 4 பெருமாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அவருடைய 4 பணிக்கும் அவர் ஆழ்வார் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம். இதில் இருக்கிற நிறைகள்லாம் ஆச்சாரிய சுவாமி திருவள்ளிக்காடு ஒன்றுக்கு சேரும். இதில் இருக்கிற முறைகள்லாம் அடியனுடைய விதி மாத்திரங்களாக அப்படின்னு பாடி பாகலாம் நடுமைகள் அப்படின்னு பாடி வாழிய வாழிய நவநீத சோதாய நாவலடி பெருமாளுக்கு ஒரு இசை பேருரை நன்றாக மூழ்கினோம். என்ன சொல்லலாம்னு தோன்றதுன்னா, சம்பிரதாயத்தில் கருடன் ஒரு முறை அமுதத்தை கொண்டு வந்த கருடன் ஆதிதேவி பார்த்தா நாம அமுதத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு திருவேந்திபுரத்திலிருந்து திரு மகேந்திரபுரம் இல்லையா, அங்கிருந்து அமுதத்தை பிரதி வருஷம் காஞ்சிபுரத்தில் அமைச்சிருக்கார். அது நம்முடைய ஒரு பாக்கியம் தான். இதுல சக்கரத்தாழ்வாருக்கும் பங்கு இருக்கு, சுரத்தாழ்வாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவருக்கும் இந்த அமுதத்தை அங்கிருந்து கொண்டு வரல ஆற்றல் விடுதலை பழக ரசவாசம் இங்க கொண்டு வந்து இங்க நமக்காக சேர்க்க. அது ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன், அப்புறம் கவிதார்க்கிக சிம்மம். அதாவது திருவேந்திரன்னு சொன்னாலே தேசியோட சம்பந்தம் இல்லாமல் உடனே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆழ்வார் சொன்னாலும் உடனே தேசியனுடைய ஒரு பாத்திரமோ ஒரு சுதந்திரமோ கூட நமக்கு நல்லா அதை நமக்கு ரொம்ப அழகா நமக்கு அதை இசையோடு கூட சுவாமி இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். அர்ச்சைக்கும் பக்திக்கும் எப்பயுமே பெரிய சம்பந்தம் உண்டு. பக்திக்கு மூலமே அர்ச்சாவதாரம் தான். அதனாலே சம்பிரதாயத்தில் திருமங்கையாளருக்கு ஒரு ஏற்றம் நம்ம கருதும். கழகங்கள்லாம் அவதாரங்கள் பாடி பாரம்பரியம் தான் பண்ணா கூட திருமங்கையாளர் பெரும்பாலும் அர்ச்சைக்கு பிரதானமா பாடி நிறைய பாத்திரங்கள் நமக்கு சாதித்து கொண்டிருக்கிறார். அதனாலேயே பக்திக்கு அது பெரிய நமக்கு போக்காக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இந்த நாலுகவி பெருமாள், அதாவது ஆட்டு கவி, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திரக்கவி சொல்லக்கூடிய அந்த 4 விதமான கவித்துவம், கவியாக இருக்கக்கூடிய தன்மை, அதையெல்லாம் ரொம்ப பாத்திரம் கொண்டு சுவாமி காண்பித்தார். இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னா, சம்பிரதாயத்துல சாஸ்திரங்கள் வாசிக்கும் போது பிரதான பிரதிதந்தம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்தந்த சம்பிரதாயம் அல்லது அந்தந்த தர்சனத்துக்கே உரிய ஒரு அசாதாரணமான விஷயம் என்று சொல்லுவார்.
அதுல பிரதானமா அதில் பார்க்க நம்ம சம்பிரதாயத்துக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வித் மியூசிக் வித் இசை இதுதான் பிரதான விருது முதல்ல சொல்ல முடியும், வேற எங்கேயும் கிடையாது. அதனால அதை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது சுவாமியுடைய இந்த இசை பெறுவதை கேட்டு ஒரு விதத்தில் ஆச்சரியமா இருக்கு, ஒரு விதத்தில் இது என்ன ஆச்சரியம் வந்து சொல்லாம. ஏன்னா எங்க வாத்தியார் மனசுல அதிகாரியமா இருக்கார், அடிக்கடி சொல்வார் திருவேந்திபுரத்துக்கும் இசைக்கும் என்னவோ சம்பந்தம் இருக்கு. சுவாபாவிகமாகவே அங்க இருக்கக்கூடியவா இசையோடு சம்பந்தப்பட்டவா, அவாவோட அச்சனை பண்ணாலும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அவாவோட பேசினாலே சுவாமியை பார்த்தா அவர் பேசுறது ஆர்வமா தான் இருந்தது. அது மாதிரி திருவேந்திபுரத்துக்கு இசைக்கும் ஒரு பெரிய நேச்சுரலாகவே இருக்கு எங்க வாத்தியார் எங்க தான் அதை எனக்கு சொல்லிட்டேன். அந்த விதத்தை பார்க்கும்பொழுது இது ஆச்சரியமும் இருந்தது. ஆச்சரியம் என்ன அப்படின்னு அந்த இருந்தது. அது அதற்கடுத்து மிருதங்கம் ஸ்ரீ சிவலிங்கத்து பேசினார். முன்னாடியே சொன்ன மாதிரி அமுதத்தையும் கொண்டு வந்து அந்த அமுதம் இங்க வழியும் போது அது அழகா அதற்கு ஒரு அணை கட்டினா போல அவருடைய தாபமானது இருந்தது. அவர் பெரிய கலைஞர், அவர் பெரிய ரசிகர். சில பேர் ரசிக்கிறத நாம ரசிக்கலாம், அதாவது சில பேர் ரசிக்கிறத பார்த்து நாம ரசிக்கலாம். அதுல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுவாமி. அதற்கடுத்து வெற்றி டாக்டர் சைத்தரி. இது ஒரு கஷ்டமான காரியம் தான். ஏன்னா பாடிட்டே பேசிட்டே பாடுறது பெரிய கஷ்டமான காரியம். அதுல அட்டப்பணி பண்றது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அதுல ரொம்ப அழகா அவன் அந்த வயது இசைக்கருவி ரொம்ப அழகா அவன் பயன்படுத்தி நம்ம எல்லாம் மகிழ்ந்தார்கள். இந்த ஒரு மறுபடியும் ஒரு சுதிரம் இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. இந்த கலைஞருக்கெல்லாம் தன்யவாதம் சமர்ப்பித்துக் கொண்டு அவர்களுக்குரிய மரியாதை அதையும் சமர்ப்பித்தது இந்த போட்டி அடையலாம். Terima kasih.